ஓகே, குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். எண் தொடரை நிரப்புதல், மிஸ்ஸிங் நம்பர் இன் த நம்பர் சீரீஸ் அப்படின்னு உங்களுக்கு என்ன சார் நம்பர் சீரீஸ் எனக்கு தெரியுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்பர் சீரீஸ் தான் எல்லாருக்குமே தெரியும் தான். ஆனால் நம்பர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு வந்து விடைகள் சொல்ல பழகிக்கணும். இப்படி பார்த்தோன்னே நம்ம பார்க்குற சம் எல்லாமே ஈஸியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் சில நேரத்தில் என்ன ஆகும்னா நமக்கு வந்து அதுக்கான உள்ளுக்குள்ளே என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து நமக்கு தெரியாது. ஸோ அந்த எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அது வெறும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படி டக்குன்னு நம்ம பிரெயின் என்ன பண்ணணும்னா அந்த மெத்தட் என்ன, உள்ளுக்குள்ளே என்ன விஷயத்த அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து டக்குன்னு தெரியணும். அப்போ அந்த அளவுக்கு பயிற்சி வேணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண் தொடரை நிரப்புதல் அப்படிங்கிற டாபிக் அது உனக்கு நல்லா தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மாடலுக்கு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்குறேன், ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்துருக்குறேன். அது 5, 6, 9, 14, 21 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு நாம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒன்று அப்ளை பண்ணி பார்க்கணும். என்ன அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து நம்பர்ஸை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். அதில் வந்து ஒற்றை எண்கள், அதாவது ஆட் நம்பர்ஸ். இப்போ உன்னுடைய பிரெயின் வந்து உடனே டக்குன்னு இது ஆட் நம்பர்ஸில் வருதா அப்படின்னு செக் பண்ணணும். ஆட் நம்பர்ஸில் வருதா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறேன், சரியா? இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோ. எவ்வளோ சீக்கிரத்தில் நான் சொல்ல போகிற விஷயத்தெல்லாம் நீ டக்கு 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 டக்குன்னு மனசாலேயே கொண்டு வந்து அதில் வருதா அதில் வருதா அதில் வருதா அதில் வருதான்னு நீ பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் இந்த ஆன்சரை வந்து ஈஸியாக நீ சொல்லிட முடியும், சரியா? இப்போ வந்து என்னன்னா, இப்போ நான் ஒற்றை எண்கள் ஆட் நம்பர்னு நான் கொடுத்துருக்குறேன். ஆனால் கொஸ்டின் பேப்பரில் இது ஒற்றை எண்கள் ஆட் நம்பர்ஸ் அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க. வெறும் சீரியஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த சீரீஸை வந்து நீ எந்த வெரைட்டியில் போகுது அப்படின்னு நீ பார்க்கணும். எந்த ஃபார்முலாவில் அது வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீ பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒற்றை எண்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா உனக்கு நல்லாவே தெரியும். ஆட் நம்பர்ஸ் என்னென்ன? 1, 3, 5, 7, 9, அப்புறம் வந்து 11 இப்படி போகும், சரியா? இப்போ நான் ஒரு ஃபஸ்ட்டு காமிச்ச நம்பர்ஸ் என்ன பாரு, 5 கொடுத்துருக்கு, அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 கொடுத்துருக்குறேன், அப்புறம் 9 கொடுத்துருக்குறேன், அப்புறம் 14 கொடுத்துருக்குறேன், அப்புறம் 21 கொடுத்துருக்குறேன். நான் இந்த இடத்துல வந்து உன்னை ஃபஸ்ட்டு செக் பண்ண சொல்லியிருக்கிறது ஒற்றை எண்ணா அப்படின்னு செக் பண்ணணும். சார் இது பார்த்தா ஒற்றை எண்ணே இல்லையா சார், இதை போய் என்ன சார் நான் ஒற்றை எண்ணை செக் பண்ணுறது? என்னன்னா ஒற்றை எண்களை வைத்து இந்த சீக்வன்ஸை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. ஒற்றை எண்களை வச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த சீரீஸை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. எப்படி உருவாக்கியிருக்கிறாங்க பாரு. இப்போ இந்த 5க்கும் 6க்கும் இடையில என்ன நம்பர் ஒன்று உருவாகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 1 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த 1ங்கிறத இன்க்ரீஸ் ஆகிருக்கா. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 6க்கும் 3, 6லேருந்து 3 ஆட் பண்ணால் உனக்கு வந்து அதாவது 9 வரும். 6லேருந்து 3 ஆட் பண்ணோம்னா 9 வரும். அடுத்தது 9லேருந்து எவ்வளோ ஆட் பண்ணணும்? 5 ஆட் பண்ணணும். 5 ஆட் பண்ணோம்னா 14. அடுத்தது 14லேருந்து 7 ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா 21 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 21லேருந்து நம்ம எதை ஆட் பண்ணணும்? இப்போ 9 ஆட் பண்ணணும். ஏன் 9 ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த மெத்தடில் இப்போ வந்து ஆட் ஆகிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட் நம்பரில் ஆட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. அதாவது 1லேருந்து 3 ஆட் ஆகிருக்கு, அடுத்தது 3க்கு அப்புறம் 5 ஆட் பண்ணியிருக்கிறோம், அப்புறம் 5க்கு அப்புறம் 7 ஆட் பண்ணியிருக்கிறோம், அப்புறம் 7க்கு அப்புறம் எதை தான் ஆட் பண்ணணும்? நாம 9 ஆட் பண்ணணும். 9 ஆட் பண்ணோம்னா இப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்னா 30. 21ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா ஆன்சர் வந்து 13 வரும். ஸோ இந்த விஷயம் உனக்கு தெரியும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா இப்போ நான் வந்து இதில் வந்து ஒற்றை எண்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ கொடுக்கப்பட்ட அந்த ஒற்றை அதாவது சீரீஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எந்த பார்வையில் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஆர்டர் வச்சுக்கணும். நீ என்னென்ன ஆர்டரில் பார்த்துக்கிட்டு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு நீ வந்து என்ன பண்ணிக்கணும், ஒரு ஆர்டரை மனசுக்குள்ளே வச்சுக்கணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இதில் ஒற்றை எண்கள் வருதா, ஆட் நம்பர் வருதா அப்படின்னு பார்க்கணும். இது ஃபஸ்ட்டு. இப்போ அடுத்தது, ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கிற ஸ்டெப்பில் எப்படி எந்த மெத்தடில் அது ஆட் நம்பர் வந்திருக்கு, டைரெக்டாக வரல. டைரெக்டாக வராமல் அதில் வந்து என்ன இருக்குன்னா ஆடிங் மெத்தடில் வந்திருக்கு. இதுவே உனக்கு என்னவா வரலான்னா சப்ராக்ஷன் மெத்தட்லையும் வரலாம். அதாவது கழித்தல்லையும் நம்ம என்ன பண்ணலாம், இதே மாதிரி
கழிச்சு என்ன பண்ணியிருக்கலாம், சப்ராக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு நம்பரோட என்ன பண்ணியிருக்கலாம், 1 சப்ராக்ட் பண்ணிட்டு அப்புறம் 3 சப்ராக்ட் பண்ணி அப்புறம் 5 சப்ராக்ட் பண்ணி இந்த மெத்தட்லயும் என்ன பண்ண முடியும், உனக்கு வந்து ஒரு கொஸ்டினை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் உன் மைண்ட்ல என்ன பண்ணணும், இதுல ஒற்றையன்கள் வருதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கணும். வருதான்னு செக் பண்ணு, டக்குன்னு செக் பண்ணலாம், அப்படியே பார்த்தோன்னே தெரியும். இப்போ வரல சார், இதுல வந்து நான் எனக்கு கொடுத்துருக்க கொஸ்டின்ல எனக்கு வந்து ஒற்றையன்கள் வரல சார். அப்போ நான் அடுத்தது என்ன சார் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது நான் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டேன் ஒற்றையன்கள் இருக்கான்னு. அந்த கொஸ்டின்ல ஒற்றையன் இல்லை அப்படின்னு நீ வச்சுக்கோ. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம், ரெட்டை எண்கள் வருதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ரெட்டை எண்கள் எப்படி வரலாம்னா, ஒன்று டைரக்டா வரலாம், அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஒரே 2 2 ஆட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும், அதனால அது பிரச்சனை இல்லை. அது மாதிரி ஆட் நம்பர்ஸ்னாலும் 1 1 ஆட் ஆகிட்டு இருக்கும், அதனால அதுவும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் இப்போ நான் கீழே ஒரு நம்பர் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு, 7 9 13 9 19 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்த உடனே இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன், ஒற்றை எண்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒற்றை எண்கள் எதுவும் அதில் பூந்து விளையாண்டுருக்கா அப்படின்னு பார்க்கணும்னு. இதில் பார்த்தோம்னா ஒற்றை எண்கள் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. சரி, என்னதான் வருதுன்னு பார்ப்போம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஓட நாம் எதை ஆட் பண்ணணும், 7ஓட 2 ஆட் பண்ணோம்னா 9. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9ஓட 4 ஆட் பண்ணோம்னா 13 வந்துடும். அப்புறம் 13ஓட 19 வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 6 ஆட் பண்ணால் வரும். சரியா, ஒன்றும் உனக்கு டைரெக்டாக எப்படி வருதுன்னு கண்டுபிடிக்க முடியும்னா அப்படியே சப்ராக்ட் பண்ணி பார்த்துலாம். 9ஓட 7 மைனஸ் பண்ணால் என்ன வரும், 9ஓட -7 பண்ணால் 2. அடுத்து எதையும் மைனஸ் பண்ணணும், 13ஐயும் 9ஐயும் மைனஸ் பண்ணணும். இதை மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ வரும், 4. அடுத்தது என்ன பண்ணணும், 19ஐயும் 13ஐயும் மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ வரும், 6. அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி போட்டு வரலாம். இப்போ இதை ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா 2 வருது, அப்புறம் 4 வருது, அப்புறம் 6 வருது. ஸோ அடுத்தது நாம் என்ன பண்ணணும், கண்டிப்பாக இது வந்து ஈவன் நம்பரில் போயிட்டுருக்கு, அதனால் அடுத்தது 8 போடணும். ஸோ 19ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 27. ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும், ஆன்சர் வந்து 27. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்தேன், அது ஒற்றை எண்கள் இருக்கான்னு பார்க்குறேன், ஒற்றை எண்கள் இல்லை. திரும்பியும் நான் என்ன பண்ணுறேன், ரெட்டை எண்கள் இருக்கான்னு பார்க்குறேன், இருந்துச்சுன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடுறோம். சார் எனக்கு ரெட்டை எண்களும் அதில் வரல சார், ஈவன் நம்பர்ஸும் அதில் வரல சார், அப்போ நான் அடுத்தது என்ன பார்க்கணும், அப்போ அடுத்தது நான் என்ன பார்க்கணும், அடுத்தது பிரைம் நம்பர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது நான் என்ன பார்க்கணும், பிரைம் நம்பர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதாவது பிரைம் நம்பர்ஸ்னால் தமிழில் வந்து பகா எண்கள். பகா எண்கள்னால் உங்களுக்கு தெரியும் என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் பகா எண்கள், 2 3 5 7 ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிறேன். இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மெமரி பண்ணி வச்சுக்கோ, ரொம்ப ஈஸி தான். இது ஒரு மெமரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கிட்டாலே என்ன பண்ண முடியும், ஒன்று அந்த வாய்ப்பாலே வரும், இல்லைன்னா 1வது வாய்ப்பாலில் வரும். 1th டேபிள்லையும் அது எந்த நம்பரோ அந்த டேபிளில் மட்டும்தான் வரும். அப்போ அந்த மாதிரி எண்களுக்கு பேர் தான் நாம் என்ன சொல்லியிருக்கிறோம், பகா எண்கள், பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒற்றை எண்கள் இருக்கான்னு பார்க்குறோம், ஓகேவா. செகண்ட் வந்து ரெட்டை எண்கள் இருக்கான்னு பார்க்குறோம். இப்போ தேர்ட் நான் என்ன பார்க்க சொல்லியிருக்கிறேன், பிரைம் நம்பர்ஸ், ஈவன் நம்பர், அதாவது பிரைம் நம்பர்ஸ் பார்க்க சொல்கிறோம், பகா எண்களா அப்படின்னு பார்க்க சொல்கிறோம். இந்த பகா எண்கள் பார்த்தீங்கன்னா டைரக்டாகவே வரும். இந்த இருக்கிற நம்பர்ஸில் பிரைம் நம்பர்ஸ் வந்து அப்படியே டைரெக்டாகவே கொடுத்து அடுத்த நம்பர் கேட்டிருப்பாங்க. நீ வந்து ஒன்னோட ஒன்றை வந்து சப்ராக்ட் பண்ணியோ ஆட் பண்ணியோ அதெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 47 இருக்கு, 47லேருந்து அடுத்தது என்ன வருதுன்னா 47லேருந்து 53, 53லேருந்து 59, 59லேருந்து 61, 61லேருந்து 67. இதை நீ சப்ராக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா இது அப்படியே டைரக்டா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டா பிரைம் நம்பர்ஸை வரிசையாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் இங்கே மேலே எழுதியிருக்கிறதுல பாரு, 47 இருக்கா, 47லேருந்து 53, 53லேருந்து 59, 59லேருந்து 61, 61லேருந்து 67. அப்போ அடுத்தது கண்டிப்பாக என்ன நம்பர் கொடுத்துருப்பாங்க, அடுத்தது ஆன்சர் என்ன வரும், அடுத்தது அதுக்கப்புறம் என்ன, 1 தான் ஆன்சர். சரியா, 71 தான் ஆன்சர். அப்படியே டைரக்டா நீ அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் நீ கூட்டியோ கழிச்சிட்டோ உட்காந்துருந்தேன்னா இந்த இடத்துல என்ன ஆகிடும், உனக்கு ஆன்சர் கிடைக்காது. ஏன்னா இது வந்து ஒரு ஆர்டராக எதுவுமே போகாது, ஏன்னா இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ். சரியா, அப்போ இந்த நம்பர்ஸ் இந்த மேலே ஒரு அட்லீஸ்ட் 1 to 100க்காவது பிரைம் நம்பர்ஸ் என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் மெமரி பண்ணிக்கணும்.
சரியா? இப்போ 47லேருந்து 53, 53லேருந்து 59, அடுத்து 61, 67, 67க்கு அப்புறம் 71. ஓகேவா? இப்போ இதை நீ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்த கீழே இன்னொன்று கொடுத்துருக்கேன் பாரு. இப்போ இது பழைய மெத்தடு. இப்போ 4லேருந்து 6 எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆட் பண்ணோம்னா 6. அடுத்து 6லேருந்து 9 எப்படி வரும்னா 3 ஆட் பண்ணோம்னா 9. 9லேருந்து 14 எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆட் பண்ணோம்னா 14. அடுத்தது 14லேருந்து 21 எப்படி வரும்? இது ஆட் பண்ணினா 7. சரியா? இப்போ அடுத்தது இப்போ உனக்கே தெரியுது பாரு, 2, 3, 5, 7. 7க்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. 1, 2, 3ன்னு ஸ்டார்ட் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா 2லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. மேக்ஸிமம் 2லேருந்து ஸ்டார்ட் ஆனாலே அது ப்ரைம் நம்பராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2க்கு அப்புறம் 3 வந்திருக்கு, 3க்கு அப்புறம் 5 வந்திருக்கு, 5க்கு அப்புறம் 7 வந்திருக்கு. 2 வந்து ஈவன் நம்பர். அதுக்கப்புறம் 3 பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர். ஸோ அப்போ கண்டிப்பாக அது ஈவன் நம்பரும் கிடையாது, ஆட் நம்பரோட தொடரும் கிடையாது. இது இப்போ 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 7. இது ஒரு கண்டிப்பாக என்னவா தான் இருக்க வாய்ப்பு இருக்குது? ப்ரைம் நம்பராக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால 7க்கு அப்புறம் நாம் எதை எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 எழுதணும். 11 ஆட் பண்ணால் 11 ஆட் பண்ணினா அப்போ 21ஐயும் ப்ளஸ் 11ஐயும் ஆட் பண்ணோம்னா ஆன்சர் என்ன வரும்னா 32 வரும். அப்போ ஆன்சர் இந்த இடத்துல என்ன வருது? 32 வரும். சரி, இப்போ நாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்துட்டு வந்திருக்கோமா? ஒற்றை எண் பார்த்தோம் சார், அதில் எனக்கு விடை கிடைக்கலன்னு வச்சுக்குவோம். அடுத்தது வந்து ரெட்டை எண்ணு பார்க்குறோம் சார், அதில் எனக்கு விடை கிடைக்கல சார் அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோன்னா ப்ரைம் நம்பரான்னு பார்க்குறோம், அதுலேயும் எனக்கு விடை வரல சார். அப்போ நான் அடுத்தது என்ன சார் செக் பண்ணலாம்? அடுத்தது காம்போசிட் நம்பர், பகு எண்கள் வருதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ பகு எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் டைரெக்டாக கொடுக்கலாம். எப்படி பகா எண்களில் டைரெக்டாக கொடுத்தாங்களோ அதே மாதிரி இதுலேயும் நமக்கு என்ன பண்ணலாம்? டைரெக்டாக கொடுக்கலாம். டைரெக்டாக எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாரு. இங்கே 77லேருந்து என்ன வருதுன்னா 78 வருது, 78லேருந்து 80 வருது, 80லேருந்து 81 வருது, 81லேருந்து 82 வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா இது உனக்கு பகு எண்கள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா இந்த இடத்துல கரெக்டாக தெரியுது பாரு. 77லேருந்து 78ஆ, 78லேருந்து 80ஆ, 80லேருந்து 81ஆ, 81லேருந்து 82ஆ, 82லேருந்து அடுத்தது என்ன வருது? 84 வருதா? அப்போ ஆன்சர் அடுத்தது என்னவாக தான் இருக்கும்? இந்த இடத்துல 84ஆக தான் இருக்கும். ஸோ அதனால் சார் இதில் ஒற்றை எண் வரல சார், அடுத்தது ரெட்டை எண் வரல சார், பகா எண் வரல சார் அப்படின்னு அடுத்து நம்ம எதை செக் பண்ணணும்? பகு எண்ணா அப்படின்னு பார்க்கணும். காம்போசிட் நம்பரா அப்படின்னு பார்க்கணும். இப்போ காம்போசிட் நம்பரான்னு நம்ம பார்த்துட்டோம், டைரெக்டாக கொடுத்ததை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கீழே ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்களே, என்னென்ன கொடுத்துருக்குறாங்க? 2லேருந்து 6 எப்படி வருது? 2லேருந்து 4 ஆட் பண்ணோம்னா 2, 6, 12, 20, 29. இப்போ 2லேருந்து நாம் என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணோம்னா +4ஆ, அதுக்கப்புறம் 6லேருந்து நம்ம எவ்வளோ ஆட் பண்ணணும்னா இன்னொரு 6. அடுத்தது 12னா அது ஒரு 8, 20னா அதுக்கப்புறம் என்ன வரும்னா ஒரு 9 ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4, 6, 8, 9. அப்போ 4, 6, 8, 9னா அது என்னது? இதோட டிஃப்ரென்ஸ் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 4 கிடைக்குது, 6 கிடைக்குது, 8 கிடைக்குது, 9 கிடைக்குது. அப்படின்னா என்னது அப்படிங்கிறது விஷயம் உனக்கு தெரியணும். இந்த 4, 6, 8, 9 அப்படிங்கிறது வந்து பகு எண். அப்போ காம்போசிட் நம்பர் வருது அப்படின்னா அதோட அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 9க்கு அப்புறம் என்ன இருக்கு? இங்கே பாரு, 4, 6, 8, 9, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? 10 ஆட் பண்ணணும் நாம. அப்போ இங்கே 10 ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 39 வரும். அப்போ ஆன்சர் என்ன வருது? இதுக்கு 39 போடணும். அப்போ ஆன்சர் என்ன போடலாங்க? 39 போட்டோம்னா இதோட ஆன்சர் கிடச்சிரும். ஸோ நம்ம ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே இவ்வளோ வேகமாக செயல்படணும். வேகமாக செயல்பட்டால் மட்டும்தான் இதோட ஆன்சர். ஏன்னா எளிமையாக தான் கேட்பாங்க, உன்னோடைய லெவலுக்கு எளிமையாக தான் கேட்பாங்க. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், உன்னோட மெத்தட் படியே நீ ஏதோ ஒரு மெத்தட், ஏன்னா ஒவ்வொருத்தரும் இது வந்து ஒரு பசில்.
இது வந்து ஒரு பசில், அதாவது ஒரு விடுகதை மாதிரி தான். அப்போ என்னோட மூளை ஒரு மாதிரி செயல்படும், உன்னோட மூளை ஒரு மாதிரி செயல்படும். ஸோ அதனால் நீ வந்து நான் சொன்ன மெத்தடே ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நீ ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணியிருப்ப, அந்த மெத்தடில் உன்னால் ஆன்சர் வந்து அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா நீ ஏன் மெத்தடை ஃபாலோ பண்ணு, புரியுதா? உன்னோடைய மெத்தட் படியே உனக்கு ஆன்சர் குயிக்காக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் அதுக்கு என்ன காரணம்னா, இது வந்து ஒரு மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு. அதனால் இந்த நம்பர் சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரோட ஐக்யூவை பொறுத்து தான் அது அமையும், சரியா? அந்த ஐக்யூ வந்து எப்படி வேணாலும் சுற்றி சுற்றி விளையாடும். நான் வந்து ஒரு ஸ்டெப்ஸை சொல்கிறேன், ஸ்டெப்ஸ் இல்லாமலே உன்னால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் என்னோட மெத்தடை டக்குன்னு ஃபாலோ பண்ணிவிடு, அதையும் சொல்லிட்டேன். அதனால் இப்படியே தான் போகணும் அப்படின்னு இல்லை. உன்னோடைய மைண்ட் என்ன சொல்லுதோ அதை கேளு. அது உனக்கு சரியான வழியை உன்னோடைய மைண்டு வந்து சொல்லுது அப்படின்னா நீ அதை ஃபாலோ பண்ணலாம். இப்போ இந்த ஒற்றை என்னான்னு பார்க்குறேன், இல்லை. ரெட்டை என்னான்னு பார்க்குறேன், இல்லை. பகு என்னான்னு பார்க்குறேன், பகா என்னான்னு பார்க்குறேன், இல்லை. அடுத்தது பகு என்னான்னு பார்க்குறேன். சார் அதுவும் எனக்கு இல்லை சார், நான் அடுத்தது போகிறேன் சார் அப்படின்னா நான் அடுத்தது என்ன மெத்தட் இருக்கும், வேற என்ன சொல்லியிருக்கலாம்? அடுத்தது என்னவா இருக்கும்னா வர்க்க எண்கள், ஸ்கொயர் நம்பர்ஸ். அது என்ன சார் ஸ்கொயர் நம்பர்ஸ்? அதுனா உனக்கு தெரியும், 100க்குள்ளே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. 100க்குள்ளே ஒரு ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. அந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிறேன். 1, 4, 9, 16, 25, 36, 19, 64, 81, 100. இதுக்குள்ளே தெரிஞ்சுக்கலாம். இல்லை நீ 25 வரைக்கும் வந்து ஸ்கொயர் பண்ணி மனப்பாடம் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான், சரியா? அது உன்னோடைய ஐக்யூவை பொறுத்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. இல்லை எனக்கு தெரியலன்னா டபுளாக மல்டிப்ளை பண்ணி பார்த்துரு. இப்போ நான் சொல்லிட்டேன், ஸ்கொயர் நம்பருக்கு வந்திருக்கிறேன். ஸ்கொயர் நம்பர் பாரு, இது வந்து டைரெக்டாகவே உனக்கு இருக்கும், அதனால் இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்காது. இது நீ கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயரு, இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 4 ஸ்கொயரு, இது 5 ஸ்கொயரு, இது 6 ஸ்கொயர். அப்போ அடுத்தது என்னவா இருக்கும்? 7 ஸ்கொயர், சரியா? அப்போ 7 ஸ்கொயர் ஆன்சர் என்ன வரும்? 7 × 7 49, சரியா? இது உனக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ 9, 16, 25, 36 இது டைரெக்டாக கொடுத்துருக்குறேன். அதனால் டைரெக்டாக மேக்ஸிமம் டைரெக்டாக தான் வரும். அதனால் ஈஸியாக நீ என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் பண்ணிக்கலாம். சரி, ஓகே சார், எனக்கு ஸ்கொயர் நம்பரும் இல்லை சார், அப்போ நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கியூப் நம்பர்ஸ். அதாவது ஒரு நம்பரை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க, சரியா? அப்போ அதையும் நாம் என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா இதையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன ஸ்க்ரீனில் என்ன கொடுத்துருக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 64 இருக்குது. 64 எங்கே வருது பாரு, 4-ஐ 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 64. 125 வந்து 5-ஐ 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 125. 6-ஐ 3 டைம் மல்டிப்ளை பண்ணால் 216. அடுத்தது 7-ஐ 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 343. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் கண்டிப்பாக என்ன வரணும்? இது 4 கியூபு, இது 5 கியூபு, இது 6 கியூபு, இது 7 கியூபு, அடுத்தது என்னவா இருக்கும்? 8 கியூபாக இருக்கணும். 8 கியூப் எவ்வளோ? 512. 8 கியூபுங்கிறது எவ்வளோ? 512. ஸோ கியூப் நம்பர் வரைக்கும் வந்துட்டோமா? அடுத்தது வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ 2 எண்களின் கூடுதல் இல்லைன்னா 3 எண்களின் கூடுதல். அது என்ன சார் 2 எண்களின் கூடுதல் 3 எண்களின் கூடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 எண்கள்னா பக்கத்தில் இருக்குல்ல, அந்த பக்கத்தில் இருக்கிற நம்பர்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க, கூட்டியிருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த 2 நம்பரை, தொடர்ச்சியாக இருக்கிற அந்த 2 நம்பரை ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லை தொடர்ச்சியாக இருக்கிற அந்த 3 நம்பரை என்ன பண்ணியிருக்கலாம், ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 2 நம்பருக்கு உனக்கு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நீ ஃபஸ்ட்டு வரிசையாக கொடுத்த உடனே நீ அதெல்லாம் எல்லாத்தையுமே செக் பண்ணிடணும். என்ன செக் பண்ணிடணும்னா, இது ஆட் நம்பரா, ஈவன் நம்பரா, ப்ரைம் நம்பரா, காம்போசிட் நம்பர் எதுவும் இருக்கா, இல்லை இதில் வந்து அடுத்தது ஸ்கொயர் நம்பர் இருக்கா, கியூப் நம்பர் இருக்கா, இதெல்லாம் ஒரு தடவை அப்படி செக் பண்ணிவிட்டு அப்படி வந்து இதெல்லாம் வரல அப்படின்னோடனே நம்ம அடுத்தது எங்கே வரோம்? 2 எண்களின் கூடுதலா இல்லை 3 எண்களின் பக்கத்தில் இருக்கிறத கூட்டினா அடுத்தது வருதா, பக்கத்தில் இருக்கிற நம்பரை கூட்டினோம்னா அடுத்தது வருதா அப்படின்னு பார்க்கணும். அது பக்கத்தில் இருக்க 2 நம்பரை கூட்டினா அடுத்தது வரலாம், இல்லை பக்கத்தில் இருக்கிற 3 நம்பரை கூட்டினாலும் அடுத்தது வரலாம், சரியா? இப்போ நான் இங்கே பார்க்குறேன். இப்போ 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணோம்னா 3 கிடைக்கும்.
அடுத்தது 2ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா 5 கிடைக்கும். அடுத்தது 3ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணோம்னா 8 கிடைக்கும். அடுத்தது 5ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணோம்னா 13 கிடைக்கும். அடுத்து நம்ம இப்போ எதை ஆட் பண்ணணும்? 8ஐயும் 13ஐயும் ஆட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியுது 1 × 2 ஆட் பண்ணால் 3 கிடைக்குது. 2ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணோம்னா 5 கிடைக்குது. அடுத்தது 3ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணோம்னா 8 கிடைக்குது. 5ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 13 கிடைக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன தெரியணும்னா 8ஐயும் 13ஐயும் ஆட் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். 8ஐயும் 13ஐயும் ஆட் பண்ணணும். 8ஐயும் 13ஐயும் ஆட் பண்ணணும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆட் பண்ணோம்னா 21. ஸோ நான் இப்போ விடை ஒரு சீரீஸ் கொடுத்தா அதை எப்படி நீ உற்று நோக்கணும், ஒரு சீரீஸ் கொடுத்தா அதை நீ எந்த வகையில் உன்னோட அப்சர்வேஷன் இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் ஒற்றை என்னன்னு பார்க்குறோம், அப்புறம் இரட்டை என்னன்னு பார்க்குறோம், அடுத்தது பகா என்னன்னு பார்க்குறோம், அடுத்தது பகு என்னன்னு பார்க்குறோம், அடுத்தது ஸ்கொயர் நம்பரா இருக்கான்னு பார்க்குறோம், அடுத்தது கியூப் நம்பரான்னு பார்க்குறோம், அடுத்தது தான் என்ன பார்க்குறோம், 2 நம்பரை கூட்டியிருக்கா இல்லை 3 நம்பரை கூட்டி அடுத்த நம்பரை உருவாக்கி இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இத்தனை விஷயத்தை நீ கரெக்டாக பார்த்துட்டேன்னா எனக்கு இந்த ஸ்டெப்லையும் ஆன்சர் வரல சார் அப்படின்னு என் பையன்லாம் சொல்லுவான். அது மாதிரி நீங்கள் இது சொன்னதில் இதுலேயும் எனக்கு வரலையே சார் அப்படின்னா அப்போ அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்தது என்னன்னா 2 இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஒத்தையா சீக்வன்ஸ் பார்த்துருப்போம், சீரீஸ் பார்த்துருப்போம், தொடரை பார்த்துருப்போம். இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 தொடரை ஒன்றா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இங்கே நான் இங்கே ஒரு நம்பர் எடுத்திருக்கேன் பாரு உனக்காக ஒரு மாடலுக்கு 1 8 4 27 9 அப்படின்னு நான் எடுத்துருக்கிறேன். இது நீ வழக்கமாக இதில் ஒத்த நம்பர் வருதா, ரெட்டை நம்பர் வருதா, இல்லை கியூப் நம்பர் வருதா, ஸ்கொயர் நம்பர் வருதா, அடுத்தடுத்த நம்பர் வருதா, இப்படியெல்லாம் என்னத்தை நீ மண்டையை உடச்சிக்கிட்டாலும் இல்லை டைரெக்டாக பகா எண் கொடுத்துருக்காங்களா, டைரெக்டாக பகு எண் கொடுத்துருக்குறாங்களா, ஸ்கொயர் நம்பர் கொடுத்துருக்கலாம், கியூப் நம்பர் கொடுத்துருக்குறாங்களான்னு என்னதான் மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டாலும் இந்த இடத்துல அந்த ஆன்சரை உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது 2 தொடரை 2 கொஸ்டினை ஒன்றா கலந்து விட்ருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா 2 கொஸ்டினை ஒன்றா கலந்து விட்ருக்காங்க. அப்போ அதை 2 கொஸ்டினை முதல்ல தனித்தனியாக பிரிக்கணும். அது எப்படி பிரிக்கிறது அப்படின்னா பாரேன். 1 4 9 இது 8, அடுத்தது 27. இப்போ நமக்கு இங்கே என்ன வரும்னு கேட்குறாங்க. அடுத்தது என்ன வரும் அப்படின்னு நாம சொல்லணும். இது பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர், இது 2 கியூபு, இது 2 ஸ்கொயரு, இது 3 கியூபு, இது 3 ஸ்கொயரு. இப்போ பாரு, இப்போ உனக்கு புரியும். என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கியூப்ல இருக்கு, இது கியூப்ல இருக்கா, இது ஸ்கொயர்ல இருக்கு. இப்போ அடுத்தது நாம எதை கண்டினியூ பண்ணணும்னா நமக்கு விடுபட்டிருக்க நம்பர் எங்க விடுபட்டிருக்கு, 9க்கு அப்புறம் விடுபட்டிருக்கு. ஸ்கொயர்லேருந்து 2 ஸ்கொயர் போட்டாச்சு, 2 ஸ்கொயர்லேருந்து 3 ஸ்கொயர் போட்டாச்சு. சரியா? இதுலேருந்து நம்ம ஒரு நம்பரை விட்டுட்டு தான் நம்ம போகணும். ஆனால் நமக்கு அது தேவையில்லை. அதனால அடுத்தது பார்த்தீங்கன்னா கியூப்ல இருக்கு. 2லேருந்து 3 போயிடுச்சு, தாண்டிட்டோம், ஒரு நம்பரை தாண்டிட்டோமா. இப்போ 3லேருந்து 4 கியூபுக்கு தாண்டணும். அப்படி தாண்டினோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ இங்கே என்ன வரும்னா 4 கியூப் வரணும். அப்போ 4 கியூபுங்கிறது என்னது, 4 × 4 × 4. அப்போ 4 × 4 × 4 எவ்வளோனா 64. சரிதா? அப்போ இந்த இடத்துல நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா 1 4 9 இது ஒரு தொடர், அப்புறம் 8 27 அதுக்கப்புறம் இருக்கிறது ஒரு தொடர். ஸோ 2 தொடரை ஒன்று விட்டு ஒன்று என்ன பண்ணியிருக்காங்க, ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியும் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கொடுக்க முடியும். வேற ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இந்த மெத்தடு, இதுக்கு பேர் ரெட்டிப்பு மெத்தடுன்னு பேர், டபுளிங் மெத்தட். டபுளிங் மெத்தடு, ட்ரிபிளிங் மெத்தடு அப்படிலாம் வரும். டபுளிங் மெத்தட்னா என்ன சார், நாங்கள் ஸ்க்ரீன்லேயே காட்டியிருக்கிறோம் உனக்கு. இப்போ அவங்க கொடுத்துருக்க நாம் எடுத்துக்கிட்ட நம்பர் 3 7 15
31 63. இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 3யோட +4 ஆட் பண்ணோம்னா 7 வருது. அடுத்தது +8 ஆட் பண்ணோம்னா 15 வருது. அடுத்தது +16 ஆட் பண்ணோம்னா 31 வருது. அப்புறம் +32 ஆட் பண்ணோம்னா 63 வருது. அப்போ எனக்கு அடுத்தது நான் எதை ஆட் பண்ணணும் அப்படின்னு என்னோட கொஸ்டின் கேட்குது. இப்போ நீ வந்திருக்க நம்பர் எல்லாத்தையும் ஒரு தடவை கண்ணால பார்க்குற. பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ன்னு இருக்கு. இந்த 4 2 தடவை ஆட் பண்ணா 8 வரும். இந்த 4 2 தடவை ஆட் பண்ணா 8 வருது. 8 2 தடவை ஆட் பண்ணா 16 வருது. 16 2 தடவை ஆட் பண்ணா 32 வருது. அப்ப அடுத்தது என்ன வரணும்? கெஸ் பண்ணிக்கோ. கண்டிப்பா இப்ப நீ சொல்லிடுவ. எனக்கு நல்லா தெரியும், நீ எல்லாம் பிரில்லியன்ட். அதனால உனக்கு வழிமுறைகள் மட்டும்தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். சீக்வன்ஸுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது உனக்கு அப்படி சின்னதா பத்த வச்சா போதும், நீ அப்படியே கடகடன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். இந்த க்ளூ கேட்பான். என் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாடம் நடத்தணும் சார், க்ளூ மட்டும் சொல்லுங்க சார், ஏதோ ஒன்று இடிக்குது சார். அந்த க்ளூவை தான் நான் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன். சரிதான்? இப்போ நான் என்ன ஒன்று சொல்லிட்டேன். இப்போ நான் க்ளூ சொல்லியாச்சு. 4 வந்து 2 தடவை ஆட் பண்ணா 8, 8 2 தடவை 16, 16 2 தடவை ஆட் பண்ணா 32. அப்போ 32 எத்தனை தடவை ஆட் பண்ணணும்? 2 தடவை ஆட் பண்ணா அப்போ இங்கே வரக்கூடிய நம்பர் 64. அப்போ நாம் 63யோட 64 ஆட் பண்ணால் ஆன்சர் என்ன கிடைக்கும்? 127. ஸோ அடுத்த மெத்தடு நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த மாதிரி டபுளிங் மெத்தட் வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இது டபுள் தான் வரணும்னு அவசியம் இல்லை, ட்ரிபிள் கூட பண்ணிக்கலாம். அப்படியே என்ன பண்ணிக்கலாம், 4 3 தடவை கூட என்ன பண்ணிக்கலாம், 12ன்னு கூட போடலாம். ஸோ அவ்வளோ பெருசாக கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதனால தான் இந்த கொஸ்டின் உனக்கு நான் சொல்லியிருக்கிறேன். சரியா? சரி, இப்போ அடுத்தது இதுவும் வரல சார், அடுத்தது வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாமா? இப்போ பாரு, இது வந்து என்னன்னா உனக்கு வழக்கமான நம்பர்ஸ் தான். நமக்கு என்ன தெரியும்? 1 2 3 4 5 6 7 8. இதுதான். இந்த நம்பரையே ஒவ்வொரு நம்பரோட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆடிங் பண்ணியிருக்கலாம், சப்ராக்ட் பண்ணியிருக்கலாம், மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம், டிவைட் பண்ணியிருக்கலாம். 4 செயலில் எது வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வருது பற்றியா? அது ஆனால் எப்படி இருக்கும்? 1 2 3 4 5 6ன்னு அப்படியே அழகாக வரிசையாக போகும். அது 1ல் தான் ஸ்டார்ட் ஆகும்னு அவசியம் இல்லை, எந்த நம்பரில் வேணாலும் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆனால் என்ன இருக்குன்னா வரிசையாக இருக்கும். நம்பர்ஸ் எப்படி இருக்கும்? வரிசையாக இருக்கும். இப்போ நான் இங்கே பாறேன், இவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க? இங்கே 5 கொடுத்துருக்குறாங்க. 5ஓட +1, அடுத்தது +2, அடுத்தது +3, அடுத்தது +4, அடுத்தது +5. பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இப்படி வரிசையாக 1 2 3 4 5னே போகுது. அப்போ அடுத்தது வரிசையாக போதா? வரிசையாக போணுச்சுன்னா அடுத்தது கண்டிப்பாக என்ன தான் இருக்கும்? 6 வரும். அப்போ 20யோட 6 ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 26 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிரும். இதெல்லாம் ஒரு ஈஸியான மெத்தட் தான், இதெல்லாம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் நீ. சரியா? அதனால் கண்டிப்பாக அதோட டிஃப்ரென்ஸ் வந்து வரிசையாக வருதான்னு பார்த்துக்க. வரிசையாக வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்? ஒற்றை எண்கள் வந்து மிக்ஸ் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது ரெட்டை எண்களான்னு பார்க்குறோம். அடுத்தது பகா எண்களான்னு பார்க்குறோம். அடுத்தது பகு எண்களான்னு பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வர்க்க எண்களான்னு பார்க்குறோம். அடுத்தது கன எண்களான்னு பார்க்குறோம். அடுத்தது 2 எண்களின் கூடுதல் இல்லைன்னா 3 எண்களின் கூடுதலாக இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது 2 தொடரை வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்களா, அதாவது மிக்ஸ் பண்ணியிருக்காங்களா, 2 கொஸ்டினை வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று இணைச்சிருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டபுள் பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை ட்ரிபிள் பண்ணியிருக்காங்களா அப்படி பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வரிசையாக நம்பர்ஸ் இருக்குல்ல, அது அப்படியே நமக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். 1 2 3 4 5னே இருக்கா, அது சப்ராக்ட் பண்ணியிருக்கிறா இல்லைன்னா ஆட் பண்ணியிருக்கா அப்படின்லாம் பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ இங்கே பாரு, 6 6 12 36, அப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது, அப்புறம் ஒரு 720 இருக்குது. இதுக்கு நீ ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஓட 1 மல்டிப்ளை பண்ணியிருக்கிறாங்க, 6 கிடச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் நான் தான் சொன்னேன்ல, அந்த 1 2 3 4 என்ன இருக்கு அப்படியே மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்போ மல்டிப்ளை 1, மல்டிப்ளை 2,
மல்டிப்ளை 3, அடுத்தது மல்டிப்ளை 4, கண்டிப்பாக அடுத்தது என்னவா இருக்கும், மல்டிப்ளை 5 தான் இருக்கணும். நீ அது மாதிரி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 6ஓட 1 மல்டிப்ளை பண்ணால் 6, 6ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் 12, 12ஓட 3 மல்டிப்ளை பண்ணால் 36, 36ஓட 4 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, 144 கிடைக்கும். அதுக்கப்புறம் 144ஓட 5 மல்டிப்ளை பண்ணால் 720 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அடிஷனாக பார்த்தோம், அதையே உனக்கு புரியணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா இதை மல்டிப்ளிகேஷனில் இந்த சம் கொடுத்துருக்குறேன். சரியா? இப்படி நம்ம என்ன பண்ணணும், அதை செக் பண்ணணும். இந்த கொஸ்டின் பாரு, இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒன்று சிந்திக்கக்கூடிய ஒரு கொஸ்டின், தெரியுதா? இப்போ வந்து ஒரு ஸ்டெப் அதிகரிச்சிருக்கிறேன், கொஞ்சம் அந்த கடினத்தன்மையை அதிகரிச்சிருக்கிறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. டைரெக்டாக உன்னை வந்து ஆன்சர் பார்க்கும்போது டக்குன்னு உன்னை குழப்பம். இந்த மாதிரி கேட்கலாம், கேட்காமலையும் இருக்கலாம். அதனால அவனை தெரிஞ்சு வச்சுக்கணும்ல, நீ இந்த மாதிரி பார்த்துருக்கேன் என்னன்னு தெரியல, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 15 இருக்கு. இந்த 15ஓட நான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கியூப், அதாவது கியூப் நம்பரையும் அடுத்து என்ன இருக்கு பாரு, ஆட் நம்பரையும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. கியூப் நம்பரையும் ஆட் நம்பரையும் ஆட் பண்ணால் அடுத்தது வருது 15 + 1 கியூப் + 1. இப்போ இப்படி போட்டால் கரெக்டாக இருக்கும். 15 + 1 கியூபுங்கிறது என்னது, 1 + 1. அடுத்தது 15 + 2 17. அடுத்தது பார்த்தீங்கன்னா 15 காமன், 1 கியூபுங்கிறது என்னவா மாறும்னா 2 கியூப்னு மாறிடும். அடுத்தது 1க்கு அப்புறம் நாம் என்ன போடணும்னா 3 போடணும். ஸோ அப்போ 15 + 2 கியூபுங்கிறது என்ன வரும்னா 2 × 2 × 2 8, 8 + 3. அப்போ என்ன வரும்னா 15, இது வந்து 15 + 11, அப்போ 26 கிடச்சிரும். ஸோ அதனால் நாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த சீக்வன்ஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வந்து ஃபஸ்ட்டு நம்பரை காமனாக வச்சுக்கிறோம், ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பரை காமனாக வச்சுக்கிறோம். அடுத்தது என்ன இருக்குன்னா கியூப் நம்பர், அடுத்தது கியூப் நம்பர், அடுத்தது ஆட் நம்பர். ஸோ 15 காமன், அடுத்தது 2 கியூபு, அடுத்தது ஆட் நம்பர், 1க்கு அப்புறம் 3, அப்புறம் 15 + 3 கியூபு, ஆட் நம்பர் 5, அடுத்தது 15 + 4 கியூபு, ஆட் நம்பர் 7, 15 + 5 கியூபு, ஆட் நம்பர் 7க்கு அப்புறம் 9. ஸோ இந்த ஆர்டரில் நீ ஆன்சர் போட்டிங்கன்னா இதுக்குரிய ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 149. ஆன்சர் என்ன வரும், 149. ஸோ ஹார்டாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கொஸ்டின் எடுத்தேன். மொத்தம் 3 விஷயத்த மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். என்னென்ன விஷயம், ஒரு காமன் நம்பர், அடுத்தது வந்து ஒரு கியூப் நம்பர், அடுத்தது வந்து ஒரு ஆட் நம்பர். ஸோ 3மே கலந்து இந்த சீக்வன்ஸ் தொடரை வந்து சீரீஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி 2 விஷயங்கள் கலந்துருக்கலாம், 3 விஷயங்கள் கலந்துருக்கலாம். அதெல்லாம் நீ கரெக்டாக பார்த்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நீ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மாடல் காமிச்சிருக்கிறேன். இந்த மாடலில் என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ மனசில் நீனே சொல்லி பார்த்துக்கோ. ஒரு காமன் நம்பர், அப்புறம் ஒரு கியூப் நம்பர், அப்புறம் ஒரு ஆட் நம்பர். இது 3த்தையும் ஆட் பண்ணால் ஒவ்வொரு நம்பரும் என்ன ஆகுது, இதில் உருவாகுது. சரியா? இது கொஞ்சம் உனக்கு எளிமையாக இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கிறேன். இதில் 2 விஷயம் வந்து இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ஒரு காமன் நம்பர் அண்டு, இப்போ நீ பார்த்தோன்னே சொல்லிட போகிறேன், இதில் ஒரு காமன் நம்பர் இருக்குது. காமன் நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வந்து காமன் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் தான் காமன் நம்பர். 2 வந்து காமன் நம்பர். அடுத்தது என்ன கொடுத்துருக்கோம்னா இதில் ஸ்கொயர் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. 2 வந்து காமன் நம்பர், இதில் ஒரு ஸ்கொயர் நம்பர் கொடுத்துருக்காங்க. போன கணக்கில் நம்ம வந்து ஆட் பண்ணோம், ஆனால் இந்த கணக்கில் நம்ம ஆட் பண்ணல. இதில் என்ன பண்ணுறோம்னா மல்டிப்ளை பண்ணுறோம், இதில் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோ. ஒரு நம்பர் வந்து காமன், 2 வந்து காமன், இங்கே எழுதிடுறேன். 2 வந்து காமன், ஒரு 1 ஸ்கொயர் நம்பர். 2 வந்து காமன், அடுத்த ஸ்கொயர் நம்பர். 2 வந்து காமன், 3 ஸ்கொயர். 2 வந்து காமன், 4 ஸ்கொயர். 2 வந்து காமன், 5 ஸ்கொயர். இப்போ நமக்கு எத்தனை வேணும், 1 2 3 4 5. அடுத்தது 6வது நம்பர் எனக்கு வேணும்.
அதனால் 2 × 6 ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் அது இருக்குது. அப்போ 2 வந்து 2 × 36 72 ஆன்சர். அப்போ இதுக்கு என்ன வரும்? 72 வரும். இந்த கணக்கை பார், இது இன்னும் கொஞ்சம் உனக்கு இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்கல் பண்ணியிருக்கிறேன். இதில் காமன் நம்பர்லாம் கிடையாது, அங்கங்கே என்னென்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே ஸ்கொயர் நம்பர் தான், ஆனால் ஒரு தடவை ஆட் பண்ணியிருக்கிறோம், ஒரு தடவை சப்ராக்ட் பண்ணியிருக்கிறோம், ஒரு தடவை ஆட் பண்ணியிருக்கிறோம், ஒரு தடவை சப்ராக்ட் பண்ணியிருக்கிறோம். எதை? ஸ்கொயர் நம்பர். 45 இருக்கா? இதோட ஒரு 2 ஸ்கொயரை ஆட் பண்ற. அடுத்தது 2க்கு அப்புறம் என்ன ஸ்கொயர்? 3 ஸ்கொயரா? அதை வந்து சப்ராக்ட் பண்ற. 3 ஸ்கொயருக்கு அப்புறம் 4 ஸ்கொயர். அந்த 4 ஸ்கொயரை என்ன பண்றோம்னா ஆட் பண்றோம். அதுக்கும் அடுத்தது என்ன பண்றோம்னா ப்ளஸ் 4 ஸ்கொயர் போட்டாச்சா, அப்புறம் 5 ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணோம்? சப்ராக்ட் பண்ணணும். இப்போ 5 ஸ்கொயர்னா இதுதான் நமக்கு ஆன்சரை வேண்டிய பகுதி, அதனால நான் இந்த ஆன்சரை போட்டுறேன். அங்கே வந்து -25 வந்து 25 சப்ராக்ட் பண்ணணுமா? 25 சப்ராக்ட் பண்ணினா ஆன்சர் உனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 56 25. அப்புறம் இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 3. அப்போ ஆன்சர் வந்து 31. சரியா? அடுத்தது கண்டிப்பாக என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +6 ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரியும் வரும். ஸோ அதே ஸ்கொயர் நம்பரை தான் எடுத்திருக்கிறேன், ஆனால் இங்கே காமன் நம்பர் கிடையாது. அந்த சீரீஸில் இருக்கிற ஒவ்வொரு நம்பரும், ஆனால் ஒரு நம்பரோட ஸ்கொயர் நம்பரை ஆட் பண்ணுறோம், ஒரு நம்பரோட ஸ்கொயர் நம்பரை கழிக்கிறோம். ஸோ இந்த மாடலில் இந்த மாதிரியெல்லாம் என்ன பண்ணலாம், உனக்கு வந்து கேள்விகளுக்கு வரும். ஆனால் நான் இந்த கடைசியாக காமிச்ச ஒரு 3 கணக்குமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அது திங்க் பண்ணுறது கொஞ்சம் நீ யோசிச்சு எடுக்கணும். அதனால் ஆனால் வந்து இப்படியெல்லாம் வினாக்கள் இருக்குது அப்படின்னு உனக்கு காட்டுறதுக்காக உனக்கு நான் காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து டவுட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் ஆகிக்கலாம்.